श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य कोऽपि प्रकाशापि आविद्यं निगतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. சுவாமி தேசிகன் அருளிச் செய்த பிரபந்தசாரத்தில் திருமங்கை ஆழ்வாரை பற்றிய ஆச்சரியமான பாசுரம் பிரபந்தம். இன்றைய தினம் திருமங்கை ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் 1084 பாட்டு குறியதொரு தாண்டகம் 4 5 குறுந்தாண்டகம் 20 நெடுந்தாண்டகம் 30 குறியதொரு தாண்டகம் 4 5 6 குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை என்றும் சிறிய மடல் பாட்டு 32 சிறிய திருமடல் 32 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. இப்படி ஆச்சரியமா, அதாவது இந்த கார்த்திகை நன்னாளில் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீயப்பதியின் திருவருளால் உலகறிய மலிப்புகழ் கார்த்திகையில் காரிருளை களைய நம்முடைய அஞ்ஞான இருட்டை போக்குவதற்காக வந்த இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வந்த ஒளி விளக்கு திருமங்கை ஆழ்வார். மதி நிறைந்த நன்னாளாகிய இன்றைக்கு புறவிருள் மாய்க்க தீபம் ஏற்றுறா மாதிரி நம்முடைய அக இருளும் அகல வேண்டாமா? அதனால் பகவத் அனுக்கிரகத்தால் மயர்வர மதிநலம் அருளப் பெற்று இந்த ஒளி ஒரு நிதியினை, ஒரு பவளத்தூணை, அண்டமாளும் ஒரு மதியினை நமக்கு காட்டியருளி நம் மதியினை, நம் அறிவை விளங்கச் செய்தார். அது நமது பாக்கியமே அன்றோ? கலி தோஷத்தை போக்கவல்ல கலி துவம்சரவர், கலியை துவம்சம் பண்ணுறவர் கலியன் என வழங்கப்பெறும் திருமங்கை ஆழ்வார். இருளகற்றும் ஒரு திவாகரன், இருளகற்றும் ஒரு சூரியன் அவர். கவி உலகுக்கு ஒரு திவாகரன் இவர். 4 கவி பெருமாள் என்று பெயர். ஆலிநாடன், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார்சியம், கொங்குமலர், குழலியர்கோன், மங்கைவேந்தன், கொற்றவேல், பரகாலன், கலியன் பல திருநாமங்களால் அழைக்கப் பெறுகிறார் இவர். ஆழ்வார்களின் கடைக்குட்டி ஆழ்வார் இவர். அதுவும் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார், ஆரண 4 பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்து அடைவே. ஆரண 4 என்ற 4 வேதங்களை, ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை அர்த்தம் ஆழ்ந்தது மற்றும் மறைந்தது. அந்த வேதங்களின் மறைவான பொருளை ஆழ்வார்கள் தங்கள் பரம அனுபவத்தாலும் பரமபக்தியுடன் ஆராய்ந்து உணர்ந்தனர். அவர்கள் வேதங்களின் உண்மையான சாராம்சத்தை தங்களது தமிழ் பாசுரங்களால் வெளிப்படுத்தினர். தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேங்கிறார் வேதாந்த தேசிகன். வேதங்கள் கூறும் பரமாத்ம சாட்சா்காரத்தின் அனுபவம் ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள். வேதம் தமிழாக பேசியது என்று தெரிவிக்கிறார். அன்புடனே புவியோர் அனைவரும் ஈடேற வென்று. ஆழ்வார்கள் தங்கள் அனுபவத்தை பாடியதனுடைய நோக்கம் என்னன்னா, அது அவர்களுக்காக இல்லை, நமக்காக, ஜகத்தில் வசிக்கும் அனைவருக்கும் பயனளிப்பதற்காக. அவ்வளவு கருணை, அப்படிப்பட்ட கருணை மிகு மனத்துடன் பக்தியுடன் பாடினார்கள். அவர்களுடைய நோக்கமே தாம் அனுபவித்த ஆனந்தத்தை மற்றவர்களும் அனுபவிக்கட்டும் என்பது. நாரணனார் தாள்களிலே 4000 தமிழான்
நாரணன் என்பவர் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவரது திருவடிகள் தாள்கள் பற்றியே ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அவர்களின் பாசுரங்கள் அனைத்தும் நாரணனின் மகிமை, கருணை, திருவடியின் குணங்கள். அந்த பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதம். ஸோ ஆழ்வார்கள் வரிசையின் இறுதியில் அவதரித்து அந்த வரிசையை பூர்த்தி செஞ்சவர் திருமங்கை ஆழ்வார். ஞானத்தின் ஒளியுறவை நினைவார் என் நாயகரே என்று இந்த ஆழ்வாரின் திருவாக்கிற்கு இணங்க ஞானத்தின் ஒளியுருவாக திகழும் ஞானப்பிரானையே நினைந்து 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 அவர் அருள் பெற்று தாமும் ஞானத்தின் ஒளியுருவாக திகழ்ந்து நமக்கெல்லாம் நாயகராக விளங்கும் ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் அனைவரையும் கருணை மிகு எம்பெருமானின் திரு அவதாரங்களாகவே கண்டார். அருளாழி அம்மானே ஆழ்வார்களாக அவதரித்தான். மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா அப்படிங்கிறார் தேசிகன். அதாவது சுகர் பிரம்மமோ வியாசரோ வசிஷ்ட வால்மீகியோ எழுதின அவர்கள் இயற்றிய காவியங்கள் கிரந்தங்கள் எல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா மயர்வர மதிநலம் பெற்று ஆச்சரியமாக ஆழ்வார்கள், அவனால் அருளப்பெற்ற ஆழ்வார்கள், அவனுக்கு பிடித்த ஆழ்வார்கள், அவர்கள் வழங்கிய தமிழ் வேதத்திற்கு ஒவ்வா அதுக்கு ஈக்குவல் ஆகாதுங்கிறார். அவன் ராமனாய் அவதரித்த காலத்தில் வேதம் ராமாயணமாய் அவதரித்தது. அவன் ஆழ்வார்களாய் அவதரித்த போது வேதம் 4000 அவதரித்தது. அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருமறையின் பொருள் அனைத்தையும் தங்கள் ஈரச் சொற்களால் அழகிய பிரபந்தங்களாக அருளிச் செய்தனர். ஈரம்னா பக்தி. இப்படி அவர்கள் அனைவரும் சரண்யனின் நீர்மையின் எல்லை நிலமாக திகழும் உகந்தருளின நிலங்களிலேயே பல திவ்ய ஸ்தலங்களை ஆங்காங்கே பாடிய அருளில் உள்ள போதிலும் இத்திருத்தலங்களை போற்றி பாடும் இன்தமிழ் அமுதப்பாக்களை இன்னும் இன்னும் பருகி கழிக்க வேண்டும் என்று எம்பெருமானுக்கு தீராத விடாய், தீராத தாகம். அதனால் இவர்களை நிறைய பாட வைத்தான் அவன். அதுவும் திருமழிசைப்பிரான் அந்தரியாமையை பாடினார். முதல் ஆழ்வார்கள் பரத்வத்தை பாடினார். குலசேகர பெருமாள் ராமாவதாரத்தை பாடினார். நம்மாழ்வார் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை பாடினார். ஆண்டாள் கிருஷ்ணாவதாரத்தை பாடினாள். பத்தரடிப்பொடி தொண்டரடிப்பொடியும் பான் பெருமாளும் அரங்கனை பாடினார்கள். அவர்கள் அனைவரும் அப்படி இருக்கும்போது திருமங்கை ஆழ்வார் அப்படியே ஃபுல்லாக அர்ச்சாவதாரத்தில் அமிழ்ந்து பாடப்பெறாத மற்ற திருக்கலங்களும் அமுத பாசுரங்களால் பாடப்பெற வேண்டும் என்ற ஆறாத ஆசையினால் தோன்றியது இந்த ஆழ்வாரின் அவதாரம். நாற்கவி பெருமாளாகிய இவர் அருளி செய்தவை 6 பிரபந்தங்கள். அதில் முதன்மையானவை பெரிய திருமொழி, அறிவு தரும் பெரிய திருமொழி என்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது இவர் பெருவிடாய் கொண்டவன் தண்ணீரை கண்டதும் 2 கைகளாலும் அள்ளி 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 பருகுவது போல முகத்திலும் உடம்பிலும் வாரி இறைச்சிப்பான். அவ்வளவு தாகம் அவனுக்கு, அவ்வளவு தாபம். அப்படி எம்பெருமானை திருவருளை பெற்றவாறே மடை திறந்து பெருகும் பெருவெள்ளமாக பலவாறாக பாசுரங்களை பொழிகிறார். அவன் மேன்மையையும் அவன் சுவாமித்துவத்தையும் அவன் நீர்மையையும் சௌலபிய சௌசீல்யத்தையும் திருமந்திரத்தினால் ஒரு சேர அவன் கிட்டிருந்தே உபதேசம் வாங்கியவர், ஒரு சேர உணர்ந்தவர். அவன் உகந்தருளின திருத்தலங்களிலே சென்று காணும் பேராசை பேரவா அப்படியே துவரித்து புறப்படுகிறார். பல திவ்ய தேசங்களில் அவனை கண்டு பலவாறாக அனுபவிக்கிறார். அந்த அனுபவங்களின் வெளியீடு பாசுரங்களை படைக்கிறார். அவன் திருமேனி அழகை அனுபவித்து கரைகிறார், பாடுகிறார். திருக்கல்யாண குணங்களை நினைந்து பாடுகிறார். திருநாமங்களை சொல்லி மகிழ்கிறார். ராமகிருஷ்ண அவதாரங்களை எண்ணி எண்ணி ஆழங்கால் படுகிறார். அவன் புரிந்த லீலைகளை எண்ணி வியக்கிறார். கருணையை கண்டு குழைகிறார். அவன் எழுந்தருளிருக்கும் திருத்தலங்களின் அழகையும் செழிப்பையும் அங்கு வாழும் அடியார்களின் பெருமைகளையும் கண்டு பாடி பூரிக்கிறார். இவர் பாடிய பலதரப்பட்ட விஷயங்களைப் போல் பாடிய பாங்கு என்ன கவி அப்பா! தம் நெஞ்சத்தை கூவி அழைத்து பல பாசுரங்கள், நம்மை அழைத்து பல பாசுரங்கள், உபதேசிக்கும் வகையில் பல பாசுரங்கள், பெருமாளிடம் நேருக்கு நேர் நின்று தமக்கு அருள் புரியுமாறு வேண்டி வேண்டி பிரார்த்திக்கும் பல பாசுரங்கள். சில திருத்தலங்களில் பக்தியின் முதிர்ந்த நிலையில் எம்பெருமான் மீது காதல் அப்படியே பிரீத்தி கொண்டு விரகம் ஏற்பட்டு கண்ணீர் மல்கி பாடுகையில் பெண்மை நிலை அடைந்து பரகால நாயகியாகி மாறி பக்தியே சிருங்காரமாக பரிணமிக்கிறது என்று சுவாமி தேசிகன் நமக்கு தெளிவாக்குகிறார். இந்த நாவின் தினவடங்க தம் நாயகனை பாடுகிறாள் அந்த பரகால நாயகி.
இவள் நிலை கண்டு வருந்தும் தாயாக பாடுகிறாள். உற்ற துணையாக நிற்கும் தோழியாக பாடுகிறாள். பிரிவாற்றாமையால் துடிக்கும் தலைவி தலைவனுக்கு தூது அனுப்பும் பாசுரங்களாயும் உண்டு. யசோதையாக ஆய்ப்பாடி மாதர்களாக மாறி 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 பாடுகிறார். இப்பக்தி பனுவல்களை பாடுவதால் நாம் பெறவிருக்கும் இன்பத்தையும் பதிகந்தோறும் இறுதியில் தாமே பலஸ்ருதி அருளி செய்கிறார். இவர் ஒரு கொள்ளையர். சாதாரண மனிதனாய் பிறந்து ஒரு மன்னனாய் வாழ்ந்து இவர் மங்கை ஒருத்தியை கைப்பிடிக்க எண்ணி அவள் இட்ட கட்டளையை முடித்து களவு கொள்ளை என பல செயல்களை துணிந்து செய்தார். அவற்றுள் சிகரமாக அமைந்தது ஒன்று. ஒரு நாள் இவருக்கு மட்டுமில்லாமல் நமக்கும் அது நன்னாள். திருமணங்கொல்லை என்ற திருத்தலத்திலே திருமகளும் தானுமாய் திருமண கோலத்திலே பெருமான் வந்து தடுத்தார் கொண்டார். அங்கே திருடனாக வந்த இவரை திருத்தி பணி கொண்ட அந்த எம்பெருமானின் பேரருள், அந்த அவருடைய கருணை கட்டாட்சம் இவருக்கு கிட்டியது. திருமந்திரத்தையும் அதன் பொருளும் பெருமையையும் சேர்ந்தே உணர்ந்து கொள்ளும் விதமாக உபதேசிக்க பெற்றார். எத்தகைய பேர், எத்தகைய இன்பம்! பெருமாள்கிட்டேயே அந்த மந்திரத்தையும் மந்திர அர்த்தத்தையும் உபதேசம் வாங்கின்றார். சீரொன்றிய கருணை என்பது இதுதானே. இதை கிழிச்சீரையோட தனத்தை காட்டி கொடுக்குமா போலே தன் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை திருமந்திரத்தாலே காட்டி கொடுக்க கண்டு தம்முடைய பூர்வ விருத்தத்தையும் பெற்ற பேற்றின் கனத்தையும் அனுசந்தித்து கொண்டு தலை சீக்கிறார், நாணி தலை குனிகிறார் என்று வியாக்கியான சபரத்தி பரமகாருணிகோ ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அழகாக அருளுகிறார். இதை சுவாமி தேசிகன் எம்பெருமானிடம் இவர் சர்வார்த்த கிரகணம் பண்ணியதாக கூறுகிறார். அர்த்தம் என்னும் சொல்லை இங்கே இருவிதமாக பொருள்படி அமைந்து சொல்வது சுவாமி தேசிகன் சொல் வன்மை. சர்வ அர்த்தம் பொருளாகவும் சொல்லலாம், அர்த்தத்தை மீனிங்காகவும் சொல்லலாம். திருமேனியில் அணிந்திருந்த அணிகலன்களாகிய பொருள் அர்த்தம், அது அனைத்தோடும் திருமந்திரத்தின் அர்த்தம் அனைத்தையும் சேர்ந்தே பெற்றார் இவர். அதுதான் சர்வார்த்த கிரகணம். அவர்கிட்டேருந்து நகையெல்லாம் வாங்கினார். அர்த்தம் பொருள் கூடைய திருமந்திரார்த்தம். இப்படி இவர் ஆழ்வாரிடம் கொள்ளை கொடுத்த பெருமான், தன் பொருள் அனைத்தையும் கொடுத்த ஆழ்வாருக்கு தன் உள்ளத்தை கொள்ளை கொடுத்த அந்த பெருமான், ஆழ்வாரின் உள்ளத்தை அடியோரு கொள்ளை கொண்டு விட்ட பெருமான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திருடி கொண்டார்கள். இவர் அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டார், அவர் இவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டார். இப்படி அறிவு தரும் பெரிய திருமொழி ஆழ்வார்த்தம் திருமொழியை வாடினேன் வாடி என்று தொடங்குகிறார். முன்னாடி தாம் இருந்த இருப்பை நினைத்து தற்சமயம் தாம் பெற்ற இன்பத்தை நினைத்து எண்ணியவர் ஏழைக்கு பெருநிதி கிடைத்தால் போல் மகிழ்கிறார். இவர் பெற்ற செல்வம் அங்காடி பண்டமில்லையே, கடை சரக்கில்லை, அருட்செல்வம். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற பாசுரம் தோறும் தம் வள்ளல் தன்மையினால் நமக்கும் படியிடுகிறார், அளந்து கொடுக்கிறார். வாடினேன் என வாட்டத்தில் பாசுரம் தொடங்கினாலும் இந்த பதிகங்கள் பூமியில் வாடிக்கொண்டிருக்கும் நம் போன்ற ஜீவர்களாகிய பயிர்களை துளிர்க்கச் செய்யும் அமுத மழை இவது. இந்த முதல் பதிகத்தில் திருமந்திர ஞானத்தால் மகாவிவேகம் பெற்று பழுது போய் ஒழிந்த அந்த நாட்களை எண்ணி மிகவும் நோவுபடுகிறார். விவேகத்தை தொடர்ந்து நிர்வேதம், விரக்தி, பீதி ஆகிய மனோநிலைகளை இவர் அடைந்ததை இந்த பாசுரங்கள் காட்டுகிறது. சுவாமி தேசிகன் அருளி செய்த பரமபத சோபானம் என்னும் ரகசிய நூலில் இதே மனோநிலைகளை பரமபதத்தை அடைய வைக்கும் முதற் படிக்கட்டுகளாக தெரிவித்ததால் இவர் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் என்பதை நமக்கு உணர்த்தி அருள்கிறார். அடுத்து பரமனின் பர வியூக விபவ அர்ச்ச அந்தரியாமியை 5 நிலைகளில் அர்ச்சாவதாரத்தில் ஆழங்கால் பட்ட இந்த ஆழ்வார் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று அர்ச்சையில் ஆழங்கால் பட்ட இந்த திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய புறப்படுகிறார். வா வா என்று அழைத்து நின்றும் இருந்தும் கிடந்தும் தம் வடிவழகை பல்வேறு விதமாக அவருக்கு காட்டி நம்மை ஆட்கொண்டு அருள் தர எண்ணி காத்திருக்கும் அருளாளனாகிய பெருமானை அர்ச்சையில் கண்டு ஆனந்தித்து தம் வாக்கினாலும் செயலாலும் மனத்தினாலும் கைக்கரியங்கள் பல 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 செய்ய எண்ணி நாட்டின் வடவெல்லையில் இமயத்தில் அணைந்துள்ள திருப்பிரிதி தொட்டு தொடங்குகிறார். அங்கேந்து தொடங்குகிறார் தம் பயணத்தை. இப்படி வாடினேன் வாடின்னு சொல்லி அது சொல்கிறார். துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்றாம் என்கிறார். 1084 பாசுரங்களை கொண்ட பெரிய திருமொழி.
இந்த 10 பாசுரங்கள் கொண்டது ஒரு திருமொழி அல்லது ஒரு பதிகம். இது முதல் மொழியாகிய வாடினேன் வாடி பதிகத்தில் ஆழ்வார் திருக்குடந்தையை பற்றி 2 பாசுரங்களால் சூழ்புணல் குடந்தையே தொழுது என்றும் சூழ்புணல் குடந்தையே தொழுமின் என்றும் குறிப்பிட்டிருந்தாலும் இது நாராயண நாமத்தின் பெருமையை கூற வந்த பதிகம். இதன் 10 பாடல்களிலும் திருக்குடந்தையை பற்றி பாடப்படாததாலும் இதை ஒரு குறிப்பிட்ட திவ்யதேச பதிகமாக கொள்ளாமல் கணக்கிட்டால் 51 திவ்ய தேசங்களுக்கு 89 பதிகங்கள் பாடியருளியுள்ளார். துஞ்சும்போது அழைமின் துயரில் நினைமின் துயர்வரில் நினைமின் என்கிறார். மாயோனிடமிருந்து தாம் வாழ்வழியால் மந்திரம் கொண்ட பின் பெற்ற மதி நலத்தால் இழந்த நாளை எண்ணி வருந்தி பெற்ற இன்பத்தை எண்ணி மகிழ்ந்து பல 100 பாசுரங்களை படைக்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் என்ற நாராயண நாமத்தின் பெருமைகளை முதல் திருமொழியில் பலவாறாக எடுத்துரைத்தார். துயர்வரில் மட்டுமின்றி துயரற்ற காலத்திலும் துயரிலீர் சொல்லினும் நன்றாம், அதை சொன்னாலே அது நமக்கு நல்லது. உங்களுக்கு துயரம் இல்லையா, பரவாயில்ல, சொல்லுங்கோ நாராயணான். இந்த திருமந்திரம் உணர்த்தும் திருவாளனை அவன் உகந்தருடைய நிலங்களிலே சென்று நாம் சேவிப்போம் என புறப்பட்டு முதலில் இமயம் நோக்கி செல்கிறார். அருள் மாரியான கலியனின் பாசுரப்படியான இப்பயணத்தில் ஆச்சரியமாக அங்கிருந்து 86 திவ்யதேசங்களை பாடுகிறார். அடியேன் ஆச்சரியமாக இன்றைய தினம் திருமங்கை ஆழ்வாரை அனுசந்தித்தது. அறிவு தரும் பெரிய திருமொழி ஓர் அறிமுகம் என டாக்டர் ஹேமா ராஜகோபாலன் ஆச்சரியமாக அருளி செய்த புத்தகத்தின் முன்னுரையைத்தான் அடியேன் படித்தேன். ஏதாவது நல்லது இருந்தால் அவர்களுக்கு போய் சேரும், குற்றம் இருந்தால் அடியனுடையது. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.